ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்க போலான்னு இருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டுல பர்கோலா ஏரியால இருந்து நம்ம காட்டுவோம் பாத்தீங்களா உங்களுக்கு ஏரி என்ன வியூ, அது லேக் வியூ. ஓகேங்களா, அந்த லேக் கிட்ட போலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். ஒரு இங்க இருந்து பார்த்தோம், நேத்து பார்த்தா நிறைய பேர் ஃபேமிலி விளையாடிட்டு இருக்காங்க லேக் கிட்ட. காரே உள்ள போகுது, வழி எப்படின்லாம் எங்களுக்கு தெரியல. சோ அங்க போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடி பகுத் பூக்ல அதனால சாப்பிட்டுலான்னு முடிவு எடுத்துப்போம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது மாத்தினதுல இருந்து உங்க ஐடியா பிரகாரம் மாத்தி வச்சோம்ல, மாத்தினதுல இருந்து இங்கதான் உட்காந்து சாப்பிடுறோம். டீ கூட இங்கதான், காஃபி இங்கதான், எதை சாப்பிடுற ஐட்டமா இருந்தாலும் இங்கதான் நாங்க ரெண்டு பேரும். கட்டிங் பூ கட்டிங். ஆமா, இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்? ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா இதெல்லாம் ஸ்பெஷலாப்பா? அப்பா ஏன் சொல்லுச்சா? என்னப்பா இப்படி ஒட்டுது? ஆமா, எதுக்குப்பா சூடா எடுத்துட்டு வந்து வைக்கிறா? அந்த டைனிங் டேபிள் அந்த ரிங் இருக்குல, அதை எடுத்து வை இங்க. அத வைக்கிறேன். எத்தனை ரூபா? எத்தனை ரூபா? உங்களுக்கு பையனா செஞ்சிருக்கேன்னு காட்டுப்பா அதிசயத்தை. அதுக்கு முன்னாடி இந்த இதுல இது ட்ரே வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நோண்டாம ராவணும். ஓகே, நான் உள்ள போயிடுறேன், நீங்க வந்து உட்காந்துக்கூடா. ஓ இல்ல, அவன் மட்டும் டைனிங் டேபிள்லேயே சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சோஃபாலே தான் சாப்பிடுவான். ரொம்ப ரேர் அவன். அந்த பக்கம் பார்க்கும்போது டிவி, இந்த பக்கம் பார்க்காம அந்த பக்கம் இருக்கும்போது உட்காந்து மொபைலை பார்த்துன்னு. ஓகே, எண்ணெய் கத்திரிக்காய் முட்டை போட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்பெல்லாம் வந்து ரெண்டு முட்டை வெளியில எடு இருப்பா. அட் அ டைம் 2 முட்டையை சாப்பிட்டா என்னத்துக்குப்பா வருது? தடல் புடலா பரிமாறுற. ஆமா, இது எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி கத்திரிக்காய் எனக்கு கத்திரிக்காய் வந்து அந்த முழுசா போடுற கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். முழுசா தான் இருக்கும். நான் எடுக்கும்போதே உடச்சிக்கிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கத்திரிக்காய் என்னத்துக்கு? ஸ்கின் மாய்ஸ்சரைசருக்கு. ஆனா அது வந்து சொறி வரும். பட் ஆனா ஸ்கின் பேர் என்னப்பா? ஸ்கின் மாய்ஸ்சரைசர். ஸ்கின் மாய்ஸ்சரைசர்ப்பா கத்திரிக்காய். நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய கத்திரிக்காய் சாப்பிடுவேன். நிறைய கத்திரிக்காய் சாப்பிட்டா ஸ்கின் மாய்ஸ்சரைசரா இருக்கும். ஆனா ஒரு காலத்துல சொறி வரும். ஒரு காலத்துல எங்க வீட்டுல வந்து இந்த வெண்டைக்காவை அவ்வளோ வைப்பாங்க. டெய்லி வெண்டைக்காய் இருக்கும்னே வச்சுக்கோங்களேன். நான்வெஜ் இருக்குதோ இல்லையோ வெண்டைக்காய் டெய்லி இருக்கும். அது கேட்டா மேக்ஸ் வரும்வாங்க. அவ்வளோ கேட்டாங்களா நான் மேக்ஸ்ல ஃபெயிலா பாஸ் ஆனு? அவ்வளோ வெண்டைக்காய் தின்னா அப்போ நம்மளுக்கு மேக்ஸ் வரவே வரல. அது என்ன கணக்குன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் வரல, ஆனா அக்கௌண்ட்ஸ்ல நான் சென்டம். அதுதான் விஷயம். அக்கௌண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, அக்கௌண்ட்ஸும் மேக்ஸ் கணக்கு தானடான்னாங்க. ஆனா மேக்ஸ்ல இதுவான நானு ஃபெயில் ஆயிடுவேன். ஆனா அக்கௌண்ட்ஸ்ல நான் சென்டம். அது என்ன கணக்குன்னே தெரியாது எனக்கு. வெண்டைக்காய் பொரியல் அடுத்தது வச்சாச்சு. சோ வெண்டைக்காய் பொரியல், வத்தல். காரக்குழம்புக்கு இந்த வத்தல் நல்லா இருக்கும். ஆமா, என்னதான் சொல்லுங்க, எங்க ஆயா போடுற வத்தல் மாதிரி வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாக்குல ஜபர்சி வத்தல் போடும் அப்படின்னா நாக்குல அப்படியே உருகி ஊத்தும். சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம். அப்புறம் 1 by 1 நம்ம அங்க போய் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறோம். நாங்க காலையில இருந்து எனக்கு காணான்னு தேடிட்டு இருப்பாங்க. மாமாவே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, மாமாவே சாப்பிடுறாரு. எல்லாருக்கும் தெரியும் நீ அப்படியே அழுக்கு மூட்டையாவே சுத்தி நின்றுருப்ப, அதனாலதான் அப்படின்னு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து காட்டாங்க 2 கார் நிக்குதா, ஒரு ப்ளூ கார் ஒண்ணு ஒயிட் கார் ஒண்ணு நிக்குதா. ஜூம் பண்ணு 5ல. அதுக்கப்புறம் அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சென்டர்ல நிக்குதா, அங்க போறோம். நம்ம கார் எடுத்துன்னு போக முடியுமா? போக முடியாதா? அது வழி தெரியும் எனக்கு. இதோ அவங்க கார் நிக்குது, 2 கார் நிக்குது. அவங்க கார் நிக்குது. அவங்க எந்த பக்கத்துல இருந்து வந்தாங்கன்னு தெரியலையே. இங்க இப்படிதான் வராங்க. வானா கூட்டிட்டு போறோம் உன்ன. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பையன் நீ, உனக்கு வழியே தெரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணு கூட்டிட்டு போறேன், வா. ஓகே, புதுசா வழி கண்டுபிடிச்சு அங்க போறோம். அங்க போய் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிதான் இருக்குது, மீன் பிடிக்க முடியுமா, இல்ல என்ன நடக்குது அங்க. அங்க இருந்து நம்ம வீடு எப்படி தெரியுது, அங்க இருந்து பார்த்தா நம்ம வீடு தெரியுதான்னு பாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து நான் ஒரு பிளாஸ்க்ல டீ போட்டு போய் அங்க உட்காந்து குடிக்கலான்னு பார்த்தேன். கும்பலா பழதான் நல்லா இருக்கும். தனியா போய் உட்காந்து குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு. சரி வா, அங்க போய் என்னதான் இருக்குதுன்னு பாத்துக்கணும் கிட்ட. சரி, தூரத்துல இருந்து பாக்குறத வந்து கார் போகுமா? அவங்க எல்லாம் நேக்கா கொண்டு போவாங்க. நீ ரெடி பண்ணி வச்சுக்கிறாத. அதுதான் நானும் யோசிக்கிறேன். இப்பதான் அது அண்டர் பம்பர் எல்லாம் போயிருந்தது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வழி இப்ப ரோட்ல போறாங்க பாருங்க.
எல்லாம் அங்க போய் ஓரமா நின்று குடிக்கிறதுக்கு போவாங்க. அங்க நம்ம போனோம்னா நம்மள அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு பார்ப்பாங்க, யாரா இவங்க. ஃபேமிலி எல்லாம் போனாங்க. நம்ம ஏரியாக்குள்ள அந்த லோக்கல் ஏரியால இருக்கிறவங்க ஃபேமிலியோட போவாங்க. சரி வா போய் தான் பாப்போமே. இப்படி பயந்து பயந்து சாவாதப்பா, நடப்பா. அங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு ஆள் பாரு, மோட்டர் போட்டு தண்ணி கீழே விட்டு நிக்கிறாங்க. ஆமா, நமக்கு எனக்கு அப்படியே மோட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி ஊத்துச்சுனாலே டென்ஷன் ஆயிடும். சும்மா ஊத்தாது, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஊத்தின்னு இருக்கும் ஆஃப் பண்ணியும். அப்ப பாருங்க, என்னப்பா வண்டியிலே கிளம்பலாமா? எஸ், இப்பதான் கார் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அத. ஆமா, அது எங்கனாச்சும் பள்ளத்துல கிள்ளத்துல இறங்கிடுச்சு, எங்கனாச்சும் அடிச்சிடுச்சுன்னா அது வேற திருப்பி அதுவும் அங்க இதுல இருந்து அந்த ஸ்பேர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம திருப்பி உடச்சிட்டு திருப்பி எடுத்துன்னு போனோம்னா இன்னும் சுத்தம். அதனால நம்ம பெட்டர் பைக்லயே டிராவல் பண்ணி போறது தான் பெஸ்ட். பெட்டர் கால் பேபிங்கிற மாதிரி பெட்டர் கால் பைக். நட. ஓகே, உட்கார்வா. உட்கார்வா, உட்காரு. இது பேண்ட் கிழிஞ்சிரா. யூக்ல போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேண்ட் கிழிஞ்சிராதே, அது இதுவா பொறுத்து தான். அது நீ ஏற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே फ्रेंड्स, ரோட்ல மெயின் ரோட்ல சுத்திட்டு போனாங்க. ஆமா, இது வந்து ஹைவேஸ், பெங்களூர் ஹைவேஸ். சென்னைல இருந்து பார்த்தா இந்த ரோடு. ஆமா, இப்போ நம்ம அந்த ஏரியை நோக்கி அதுதான் இந்த பள்ளத்துல இறங்கணும். அல்ல இல்ல ரோடு. பாரு, இதுதான் ரோடு போட்டு. இதுதான் இது வந்து இது என்ன? ஐயோ, என்னப்பா இது? ஆமா, இதுதான். இதுப்பா கார் போவோம். போவோப்பா, ஏன் போவாது? கார் தான் இதுல போயிருக்கு எல்லாமே. எப்படி போறது? ஓ, அப்படி பாரு, எல்லாம் வண்டி போயிருக்கு பாரு ரோடு. ஓ, இதுதான் போகணுமா? கார் போற ரோடு தான்ப்பா இது. கார் எல்லாம் போகுதுல, அங்க இறங்குறது தான். நல்லா வரல. எல்லாரும் வீடு வீடு வீடுப்பா, தப்பா நினைச்சப்பா. இந்த வீடு நாய் தோட்ட போது போயிருப்போம். குட்டி நாய் இப்படி போ, வண்டி போனா இதுலயே போ. கோயிலே இங்கதான் இருக்குது. கோயில்ல கூட நீ வந்திருக்கலாம். நான் கோயில்ல கூட தப்பா வந்துட்டோம். கோயில தெப்பக்குளம் பாருப்பா. ஆமா, இப்ப தண்ணி இல்ல கோயில் தெப்பக்குளத்துல. என்ன கோயில் தெரியல, ஆனா ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோயில். நம்ம இதுல போனோம். நீ எங்க அதுல போற? கோயிலுக்கா போற? நம்ம அந்த கோயில் வழியா வந்திருந்தா கார் அழகா வந்துருக்கோம். எங்க இங்க இங்க தெரியுதுல, நம்ம அங்க போய் பார்க்கலாவா? இங்க தெரியுது பாருப்பா, இந்த இடத்துல மண்டபமுள்ள இருக்குப்பா. நீ இப்படி பாத்து போ, ரோட்ட பாத்து போ. வழி இருக்கிறதுனால மக்கள் வராங்க. தண்ணி பக்கத்துல வந்துட்டோம்பா. நான் சொன்ன வழியில் நீ வரணும். இங்க இருக்கா? நம்ம அந்த கட்சிக்கு போவோம். காட்டுக்குள்ள மேட்டுக்குள்ள எல்லாம் வர நீ எல்லாம் ஒரு குடும்பம். ஆனா இல்ல பாரு, இப்படி ஒரு வழியில இழுத்துன்னு வந்துக்கிறிய நீனு. பாரு எத்தனை பேருக்கு இது கொட்டி வச்சுக்கிறாங்க. வந்துட்டோம். எங்கப்பா? நம்ம வீட்டு சுத்தி தான்ப்பா மறைக்கிற மாதிரி அவ்வளவு மரங்கள்மா. என்னப்பா போப்பா, இல்ல எப்படிப்பா கார்ல வந்துருக்கு? கார் போகுது பாரு, டபுள் ரோடு போகுது பாரு எல்லாம். ஏய், வந்துட்டமா? அவர் தீவுல பைக் நிறுத்திட்டு தண்ணி மாதிரி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே தண்ணி. பத்தியடி பாதையில எப்படி 2 பேரும் இதுல எப்படிப்பா கார் வருது? நானும் கேட்டேன், கார்லாம் இப்படி எல்லாம் வரல. அதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும். அப்படி எங்க வராங்களோ? குட்டை குளம் பாரு, எத்தனை பேர் அங்க எப்படியும் வராங்கப்பா. ஏதோ அந்த வழியா வராங்களோ ஒருவேளை. ஏய், இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி போ. நிறுத்து, போனா அங்க போயிடலாம். அங்கெல்லாம் நிக்கிறாங்க கார்ல. எல்லாரும் இருக்காங்க பாரு, எவ்வளவு பேர் இருக்காங்க.
எங்கப்பா நம்ம வீடு மட்டும் தெரிய மாட்டேங்குது, அதோ தெரியுறாங்க. ஆமா 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 ஆமா. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடு. தெரியுது பாரு, இதுதான் நம்ம வீடு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடு. நீ தெரியல மாதா தெரியுறாங்க பாருங்க. எங்க இருந்து எங்க வந்திருக்க தெரியுதா? உலகமே இங்க இருந்து பார்த்தா தெரியுதா வீடு? இடமும் பாத்தீங்கன்னா நல்லாதான்ப்பா இருக்கு. எவ்வளவு பெரிய ஏரி, நீட்டாதான்ப்பா இருக்கு. கிணறு ஆமா, குளிக்கிறாங்க, கார் கழுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. இதுல குளிப்பாங்களோ? முள்ள எல்லாம் போகாதப்பா, இங்கே நில்லுப்பா. நீட்டாதான் இருக்குல்ல? கால் பெய்யி இதோட வச்சிருவா சரி. எவ்வளவு பெரிய ஆறு இருக்கு நம்ம வீட்டுக்கிட்ட. நான் இங்க இருங்க, சூப்பரா தெரியுது எங்க வீடு. நம்ம வீடு மட்டும் தான் தெரியுது இங்க இருந்து பார்த்தா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து தெரியுதா ஒரு வீடு? இதுதான் எங்க வீடு. நாங்க இங்க நிக்கிறோமா? உள்ள இறங்க 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 பேசாத. இங்க வாப்பா, நம்ம வீட்டுக்கு அங்க தெரியுற மாதிரி நில்லுப்பா, நில்லுப்பா. ரைட் வியூ, ஸ்ட்ரைட் வியூவா? அதான் அங்க தெரியுது, அதுதான் நம்ம வீடு இல்ல? அதான் எங்க வீடு. இது பாரு, எப்படி கால் எப்படி உள்ள வச்சா அப்படி போதா? நீட்டாதான் இருக்கு. கால் உள்ள வச்சா இதுல ஏரியில நிறைய தண்ணி வந்துச்சு. இதெல்லாம் தெரியாதுப்பா, இந்த மேடெல்லாம் தெரியாது. அதனால தண்ணி கம்மியாயிருது. ரெய்னி டைம்ல இது உள்ள அலோவ் பண்ணுவாங்கன்றது டவுட் தான். அந்த அந்த தனி தீவுல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான்ப்பா இங்க தெரியுது. தனி தீவுல இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா ஆமா, தண்ணி வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தெரியும். இதெல்லாம் தெரியவே தெரியாது இல்ல? மீன் இருக்கு, பிடிக்கலாம். எங்க ஒரு இடத்துல மாடுலாம் அந்த இடமா அது அங்க அந்த பக்கம் அந்த நம்ம வீட்டு வழியா மேல நம்ம வீட்டு மேல என்ன துணி காய வச்சிக்கிறியா இல்ல மூணு நின்னு? இதுப்பா சாஃப்ட்வேர் ஆள் நிக்கிற மாதிரியே இருக்குப்பா. இப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? ஆளும் இறங்கிடாதீங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொல்லிட்டு போறாங்க. குழந்தையெல்லாம் கூட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் போறாங்க. ஆனா எல்லாரும் அங்க வந்து அப்படியே ஃபேமிலியோட அப்படியே வந்து ஜாலியா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கும் வழி இப்படிதான் போல் இருக்குப்பா. இப்ப அவங்க புல்லட்ல இப்படித்தானே வந்தாங்க. வா நீ வா, நீ கிராமத்து பைங்கிலி தான், ஆனா நீச்சல் தெரியாத பைங்கிலி நீனு. அங்க சொன்னாங்கன்ட்டு இங்க ஓடி வந்து இறங்கிட்டியா? நம்மால அவர்கிட்ட இருந்து தூண்டில் வாங்கிட்டு வரணும்பா. தூண்டில் வாங்கிட்டு வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும்பா. செத்து கிடக்கு பாருங்க. இங்க பாரு. ஆமாப்பா, எடுப்பா அத கையில எடுப்பா. இதுப்பா ஜிலேபி மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஜிலேபி எப்படி ஏன் செத்து கிடக்குதுன்னு தெரியல. ஆமா, ஆனா கால் வச்சு அப்படியே உள்ள போகுதுப்பா. அங்க போகுதுப்பா, இங்க போலப்பா. இங்க கால் வச்சு பாரு, நீ போய் பாரு. இங்க போலல்ல, அதுக்கு மேல போவாத. இங்க போலல்ல, அதை விட்டு கீழே இறங்கினா அதை விட்டு கீழே இறங்காத. நீ இங்க முன்னாடியே கால் நினைச்சிட்டு வா. இதே நுர தெரியலையே. ஆனா யாரும் இறங்கலையா? எல்லாம் உட்கார்ந்து ரசிக்கிறாங்க, யாரும் இறங்கல. நீச்சல் தெரியும் சொல்லிட்டு போனாரு, ஆழமா இறங்கிடாதீங்க அப்படின்னாரு.
ஆக்சுவலி இதுல ஒரு நாள் மீன் தூண்டி எடுத்துட்டு வந்து மீன் பிடிப்போம்ப்பா. இந்த மாதிரி சாயந்தரம் டைம் வரணும். இப்ப வரும்போது வெயில் தாழ நம்மளே அமேசான்ல போடுவோம். குடம் மாதிரி ஒண்ணு வருது, அதை போட்டு அப்படியே இறக்கணும்னா மீன் பிடிக்கலாமான்னு பார்ப்போம். யாரா மீன் பிடிக்கிறவங்க இடத்துல போய் பிடிச்சாதான் மீன். யார் மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். இங்க யாரும் இல்ல. சரி ஓகே மாதாவே தெரியுறாங்க. பாரு எத்தனோடா தெரியுதுன்ட்டு. நமக்கு அங்க இருந்து எத்தனோடா தெரியுது இந்த இடம். இப்படி இல்ல வந்த பாத்த. ஆமா நான் மெயினா வந்தது நம்ம வீடு பாக்குறதுக்கு தான். நம்ம வீடு என்ன சூப்பரா தெரியுது பாரு. வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாச்சு, அப்படியே கிளப்பியாச்சு. எங்க வீடு எப்படி தெரியுதுன்னு பார்த்தா அங்க இங்க இருந்து பார்த்தா வேளாங்கண்ணி மாதா தெரியுது. வேளாங்கண்ணி மாதா கோயில். ஏமா ஏய் தொயின்னு இறங்கிட போறோம் பள்ளத்துல. அங்கெல்லாம் பாரு குருவி எல்லாம் உட்காந்துங்க இருக்கு. இறங்குற மாதிரி இருந்தா ஜாலியா இருக்கும். இறங்குற மாதிரி இருந்தா ஊரே இங்கதான் பாருங்க இல்ல. ஆழம் இறங்காதீங்கன்றாங்க பாரு. தண்ணி வந்தா இவ்வளவு தூரம் வரும். பாத்தியா பாத்தியா தண்ணி வந்தா எவ்வளவு தூரம் வருது. கஷ்டம் தான். கோயிலுக்கு போட்டுக்கிற ரோடு பாது. அந்த வழியா போனா ரைட்ல அப்படியே மேலே ஏறிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டெம்பிள். ஏன்னா தேவி கருமாரி அம்மன், பாரதி நகர். இதுக்கப்புறம் எல்லாம் வீடாச்சே, ஒரே வருது. ரைட் திரும்பி கார் வருது இல்ல. ஏன் பார்த்து பள்ளத்துக்குள்ள இறங்கி வந்த பைத்தியம். வேலை இந்த ரோட்ல அப்படி போனா அங்க கார் போற மாதிரி இருக்கு. அங்க பாருப்பா எப்படி கார் வருதுன்னா கார் இதுலதான்ப்பா வருது. எப்படி போ கீழே இறங்கி போ. இந்த லாஸ்ட் ரோடு எப்படிங்கிற இடமே இந்த ஏரி பக்கம் தான்ப்பா முடியுது. அங்க நிக்குது. அந்த பக்கம் அதான் போறாங்க சின்ன காருங்கனால போயிட்டு போல எல்லாம். மாடெல்லாம் நடந்து போகுது. அவங்களும் எப்படியா போறாங்க? எப்படி போறது வழி? அந்த பக்கமே போகணும். கார் நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் எப்படி போச்சுன்னே தெரியல எங்களுக்கு. வழி தெரிவிக்க அந்த லாஸ்ட்ல போய் அப்படி திருப்பின்னு வரணுமோ? அந்த லாஸ்ட்ல அப்படி அந்த போய் அப்படி வரணுமோ? போயிட்டோமா? கார் எப்படி போச்சுன்னு தான் தெரிய மாட்டேங்குதுல்ல. டெம்போ எல்லாம் வந்து கழுவுறாங்கல்லப்பா. பெரிய பெரிய வண்டி எல்லாம் வந்து கழுவுதேப்பா. அதுதான். ஆனா அங்க நின்னு கழுவுதான் நான் தெரியாது. அங்க நிக்கல கழுவுல. ஆனா நிறுத்திருக்காங்க. எப்படி நிறுத்திருக்காங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ரோட்ல வந்தா அந்த ரோட்டோட லாஸ்ட் எண்ட்ல இந்த ஏரி வருது இல்ல. ஏன்ப்பா இங்க போட் எல்லாம் விட வேண்டியதானப்பா? ஆம்பா மணிமங்கலம் ஏரியில போட் விட வேண்டியதானப்பா? டூரிசம் டெவலப்மெண்ட். அதான் பாரு. ஆனா இங்க பாரு அழகா இருக்கு. நெல் நட்டு நாத்து வச்சுக்கிறாங்க இல்ல. என்ன தெரியும் தெரியல. நெல்லு தானா? தெரியுமா? நெல்லு தான் நாத்து நட்டுருக்காங்க. அழகா இருக்குப்பா, பசுமையா இருக்குப்பா. எல்லாம் இருக்காதுப்பா. இந்த ஆலமரம் பாரு, ஊஞ்சல் தொங்கு போ. நீ தானே ஒண்ணு நிறுத்து விளையாடணும். அப்புறம் என்ன ஏன் போய் தொங்கு? இப்ப தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு வர போகுது. அந்த வீட்டுல இருந்து 2 பேர் வந்து எட்டி பாக்குறாங்க. பா அதை போட்டு உடச்சிக்கின்னு கீழே விழ போறப்பா. ஏய் வானா, ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை? ஸ்வைன்னு அப்படியே கீழே விழுவ. அதுல இந்த ஜிம் பாய்ஸ் எல்லாம் இதுல தொங்கிடலாம். தொங்குவாங்க, வேற வேலை இல்லை அவங்களுக்கு இங்கே வந்து தொங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலி அங்க ஏரிக்கு போய் பார்க்கணும் எப்படி இருக்குது ஏதா இருக்குதுன்ட்டு அப்படின்ட்டு. அந்த ஆசை இன்னைக்கு சூப்பரா நிறைவேறிடுச்சு. ஆனா ஒரு மாதிரி கும்பலா வந்தோம் அப்படின்னா தாராளமா கும்பலா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பைக்ல 2 பேர் உட்காந்துக்கிட்டு அங்க போயிட்டு ஜாலியா பேபிமா சொன்ன மாதிரி இங்க இருந்து காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு தீவுக்கு நடுவுல உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் தண்ணி அந்த பக்கம் தண்ணி, நடுவுல வந்து ஒரு இது மட்டும் கேப் மட்டும் அப்படியே இருக்குது. சூப்பரா அங்க உட்காந்து காஃபி குடிச்சிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம். பட் இப்ப நாங்க 2 பேர் போனதுனால போய் லொகேஷன் பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்க
ஷூட் பண்றதுக்கு லொகேஷன் பார்த்துட்டு பர்ஃபெக்டா வந்துட்டோம். அதுக்கப்புறம் கும்பல் சேர்ந்தோன்னா நம்ம எல்லாரும் அங்க போவோம். அந்த வீடியோவை அப்புறமா பாருங்க. யார் வராங்க, எவங்க வராங்க, வில்லேஜ் வைப் உள்ள போனோம்ல இல்ல, அந்த ஆலமரம், அந்த வயலு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம இத்தனை நாள் சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இது சிட்டி விட்டு அவுட்டர் தானே, இது நல்லா இருந்தது. டைம் பாஸ் பண்ணலாம், ஜாலியா அங்க டைம் பாஸ் பண்ணலாம். இந்த டைம் பாஸ் வந்து நமக்கு சிட்டில கிடைக்காது இல்ல, அதனால சூப்பரா இருந்தது. ஒரு வழியா போயிட்டு வந்தாச்சு நாங்க. அடுத்தடுத்து வேலைகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு வேலையா பார்க்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.